ஹவுதிகள் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய தாக்குதல்னால 3 இரவுகள் இஸ்ரேலிய மக்கள் தூங்காம பதுங்கு குழியிலேயே இருக்காங்க. இது அவங்களுக்கான அசிங்கம்தான். அதே நேரத்தில் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஹவுதிகள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது. இதில் WHOவின் சேர்ந்த மிக முக்கியமான நபர், அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. இதெல்லாம் தாண்டி தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமான அளவில் சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அப்படி இப்போ ஆப்கானிஸ்தானை நோக்கி பாகிஸ்தான் ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தி இருக்கிறதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ரொம்ப நாளாக சத்தமே இல்லாமல் இருக்காங்களே ஹிஸ்புல்லா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் லெபனான் ஏரியாவில், சிரியாவில்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஹவுதி அட்டாக் இஸ்ரேல். ஹவுதிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது நடத்தி வரக்கூடிய தாக்குதல். பென் குரியன் ஏர்போர்ட் மீது அதிரடியான தாக்குதல். அப்துல் மாலிக் அல் ஹூதி அவர்தான் ஹவுதி படையினுடைய தலைவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேலில் இந்த தடவை பெரிய அளவிலான ஒரு அட்டாக்கை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். இதில் 18 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இறப்பு விகிதங்கள் என்ன அப்படிங்கிறத இஸ்ரேல் வெளியிட மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இது எல்லாத்தையும் தாண்டி ஹவுதிகள் 3 இரவுகளாக இஸ்ரேலிய மக்களை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன் டோம் செயலிழந்து விட்டது. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய நிதி இன்ன வரைக்கும் கட் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பெரிய அளவிலான தாக்குதலை முன்னெடுக்கலை. சிரியாவில் இருந்து தன்னுடைய படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக்க ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு புறம் லெபனானில் இருந்தும் தன்னுடைய படைகளை அப்படியே விலக்கிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் கிட்ட ஆயுதங்கள் இல்லை. அதனால் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களையும் இப்போது அமைதியடைய செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்ய முயற்சிக்கிறாங்க. அதன் காரணமாக ஆயுத சப்ளையை ஈரான்கிட்ட இருந்து மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிறத எப்படி தடுக்கிறதுன்னு அமெரிக்கா இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் மிக முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. சிரியாவில் குனிட்ரா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது. இந்த மாகாணத்தினுடைய 95% இடங்களை முழுவதுமாக இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இஸ்ரேல் இதை கைப்பற்றுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், சிரியாவில் HTS குழு யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிறது தான். அப்போது அவங்க அமெரிக்கா கிட்ட இருந்து நிதி வாங்கிறதுக்கான பெரும் முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே HTS குழுவோடு ஒரு சிட்டிங் பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவினுடைய பிரதிநிதி முடிச்சிருக்கார். அந்த வகையில் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலோடு நாங்கள் நெருங்கிய உறவில் இருக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் HTS சொல்லிட்டாங்க. அதனால் இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்தை சிரியாவில் வலுப்படுத்துது. அது மட்டுமல்ல, சிரியாவினுடைய புதிய கவர்னர் இதை உறுதியும் படுத்தியிருக்கார். மகேர் மர்வான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் இப்போது இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது சிரியாவினுடைய நிலப்பகுதி தான், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்கார். அப்போ இவங்கள்லாம் யாருக்கானவங்க அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ரிப்போர்ட் என்னென்னா, டாரா அண்டு சவுத் டமாஸ்கஸ் இந்த பகுதிகள் முழுவதையுமே இஸ்ரேலிய படைகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ சிரியா யாருக்கான நாடு? ஏன் சிரியாவை விட்டு துருக்கியை நோக்கி இஸ்லாமியர்கள் ஓடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். துருக்கி இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஒரு 1 வீக் முன்னாடி, அதெல்லாமே ஹாட் நியூஸுக்கான ஒரு விளம்பரம் தானே தவிர, அப்போவே பிரசாத் சிக்னேச்சர் சொல்லியிருந்தோம் துருக்கி நிச்சயமாக இஸ்ரேல் மீது போர் தொடுக்காதுன்னு. இப்போ அஜர்பைஜானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கு. அதற்கு காரணமும் துருக்கி தான். துருக்கி ரஷ்யாவோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் ஏற்பட்ட பிரேக் தான் அஜர்பைஜான் மீது ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பிரசாத்து. ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேலும் ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்களே, அந்த விவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது எங்கே இருக்குது? ஹவுதிகள் வாழக்கூடிய ஏமன் நாட்டில் இருக்குது. டெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர், அவர் யாருன்னா சாதாரண மனிதர் கிடையாது, அவர் WHOவினுடைய தலைவர்.
அவர் இந்த சனா ஏர்போர்ட்டில் இருக்கும்போது இஸ்ரேல் வாலண்டியராக அவர் மீது அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் அவர் உயிர் பிழைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் WHO தலைவரையே கொலை செய்வதற்கு இஸ்ரேல் முயற்சிக்கிறது, இதை உலக நாடுகள் ஏன் கண்டிக்கலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் உலக அரசியலை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு நெதன்யாகு மாதிரியான இனப்படுகொலையாளரை வச்சு தொடர்ச்சியாக உலகின் பல்வேறு அமைதி நாடுகள் மீது போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதில் ஒன்று தான் புரட்சியை ஏற்படுத்துறதுக்காக பெரிய அளவில் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே தத்துவார்த்த ரீதியாக போராடுவதை விட்டுவிட்டு ஆயுதம் தாங்கினால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய மக்கள் மனசில் திணிச்சு தொடர்ச்சியாக ஹவுதிகளும் போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ இந்த ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக சனா ஏர்போர்ட்டின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். அப்போது இவங்க ஹவுதிகள் மீது போர் தொடுக்கிறதுக்கு பதிலாக WHO தலைவரை கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தீவிரவாதிகள் யாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு. இந்த இடத்த தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு அப்படியே பேரலாக பாகிஸ்தான் வெர்சஸ் தாலிபான் அப்படிங்கிற அந்த போர் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தானில் இருந்து தாலிபான் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் முதல் கட்டமாக 20 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிது. தெஹ்ரீக்-இ-தாலிபான் அப்படிங்கிற TTP அப்படிங்கிற அந்த குரூப்பை அட்டாக் பண்ணுறது தான் பாகிஸ்தானுடைய நோக்கம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே ஆப்கானிஸ்தானில் இறந்து போனது யாருன்னா பாகிஸ்தானால் நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் அப்படிங்கிறாங்க. இது பர்மல் அட்டாக் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல். பர்மல் அப்படிங்கிற பகுதியில் 2023 இதே மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் 645 பேர் தான் இறந்து போனாங்க. ஆனால் இப்போ இறந்து போயிருக்கவங்களுடைய லிஸ்ட்டுங்கிறது 856 பேர் ஓராண்டில். அப்போது ஆப்கன் அரசு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் எங்களுடைய மக்கள் இறந்து போன விகிதத்தை கூட கம்மியாக தான் சொல்கிறாங்க. 45 பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. இதில் டிடிபி தான் அட்டாக் பண்ணுறது, டிடிபி அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் எங்கள் நாட்டினுடைய பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அப்போது பாகிஸ்தான் இராணுவத்தை நாங்கள் அடுத்ததாக தாக்குதல் நடத்த தயாராகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஆப்கன் அரசு சொல்லியிருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு, பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு. இது இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் போரை தூண்டிவிடக்கூடிய வல்லாதிக்க சக்திகள் யார் அப்படிங்கிற அந்த பிடிமானம் என்னங்கிறத புரிஞ்சுக்காம பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து கடன் வாங்கி இருக்கிறது, அமெரிக்காவிடமிருந்து கடன் வாங்கி இருக்கிறது. அப்போது ஆப்கன் ஒரு விஷயத்தை கேட்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு விரிவாக்க திட்டத்துக்கு ஆப்கன் சில கட்டுப்பாடுகள் விதித்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியும் அமெரிக்காவுக்கும் ஆப்கனுக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பில் சில விரிசல் ஏற்பட்ட நிலையில கூட இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் உலகத்தினுடைய சர்வதேச பத்திரிகையாளர்கள் சில அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த கடனாடி நாடு தொடர்ச்சியாக இம்ரான்கானுடைய பேரணியின் காரணமாகவும் இம்ரான்கானை வெளியிட்டால் அந்த நாடு வல்லரசாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாகவும் அமெரிக்கா பாகிஸ்தானில் அடிமை அரசையே நிலைநாட்ட முயற்சிக்கிறது. அப்போ இந்த அடிமை அரசு கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனாளியாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசு டிடிபி குரூப்பை தான் நாங்கள் அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி ஆப்கன் அரசை வம்பிழுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் மக்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இந்த டிடிபி குரூப் சேர்ந்தவங்க மொத்தம் 6500 பேர் ஆப்கானிஸ்தானில் இருக்காங்களே, அவங்க தீவிரமான போராளிகள் தானே அப்படிங்கிற விஷயத்தையும் மக்கள் மத்தியில் சொல்லணும். ஆனால் அவங்க அரசுக்கு எதிரானவர்கள் தான், இந்த நாடு அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்கு எதிரான செயல்பாடுகள் உடையவர்கள் தான், அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு சொல்கிறாங்க. இதை முறைப்படுத்தி தொடர்ச்சியாக வளர்ந்து வரக்கூடிய தீவிர போராளிகள் ஒரு கட்டத்தில் அமைதி வழிக்கு திரும்பிடும். நீங்கள் லக்கி பாஸ்கர் படம் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, தவறு செய்வது விஷயம் அல்ல, அந்த தவறிலிருந்து ஒரு கட்டத்தில் அந்த தவறை நிறுத்தணும், அதற்கு பிறகு நல்ல மனிதனாக வாழ்வதற்கான முயற்சி எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆப்கானிஸ்தானில் நிலவரதையே அமெரிக்கா விரும்பலை. தன்னுடைய படைகள் எல்லாமே ஆப்கானிலிருந்து வெளியில் போனதுங்கிறதே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தோல்வியாக அவங்க கருதுகிறாங்க.
இதன் காரணமாக தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தானை பதற்றமான நிலையில் வைக்கிறதுக்கு தான் இந்த வல்லாதிக்க சக்தி நாடுகள் விரும்புகிறாங்க. இன்னொரு புறம் அஜர்பைஜானுடைய ஏர்லைன் மீது ரஷ்யா ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அஜர்பைஜான் அப்படிங்கிற நாடு துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. துருக்கி என்ன சொன்னாலும் அஜர்பைஜான் கேட்பாங்க. இது நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகின் கப்பல் போக்குவரத்துக்கு வழி சொல்லக்கூடிய அந்த அஜர்பைஜான் நாட்டின் மீது ரஷ்யா ஏன் தாக்குதல் நடத்தினது? துருக்கி மீது ரஷ்யாவுக்கு என்ன கோபம்? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதை வைத்து சர்வதேச அரசியல் 2025 எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.